அடுத்த 6 மாதங்களில் அரசாங்கம் சீர்திருத்தங்களை முன்னெடுக்காவிட்டால் அமைச்சரவையில் தனது நிலையை மறுபரிசீலனை செய்யும் என டிஏபி அறிவித்திருப்பது வினோதமாக இருப்பதாக மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் டத்து ஆர்த்தி ராஜசேகரன் விமர்சித்துள்ளார். அன்வார் அரசாங்கத்தை வீழ்த்த மாட்டோம், ஆனால் சீர்திருத்தம் வேகமாக நடக்க வேண்டும் என கூறும் டிஏபிக்கு இப்போதுதான் ஞானோதயம் வந்ததா என்றார் அவர். 3 ஆண்டுகளாக அரசாங்கத்தில் இருந்துவிட்டு சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு சீர்திருத்தம் கோரி டிஏபி குரல் எழுப்புகிறது. இன்வாய்சிங் அமலாக்கம், இந்திரா காந்தி வழக்கு, சீன இடைநிலை பள்ளிகளுக்கான யுஇசி தேர்வு சான்றிதழ் அங்கீகாரம், சோஸ்மா சட்ட திருத்தம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இதுநாள் வரை மௌனம் காத்துவிட்டு இப்போது திடீரென டிஏபி தலைவர்கள் அறிக்கை விடுகின்றனர். டிஏபி தலைவர்கள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் உள்ள அமைச்சுகளின் திட்டங்களில் நிலவும் குளறுபடிகளையும் சொல்ல தேவையில்லை. ஆக சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு சீர்திருத்தம் குறித்து டிஏபி கேள்வி எழுப்புவதும், தன்னை ஹீரோவாக காட்சிக்கொள்ள பழியை தூக்கி பிரதமர் அன்வார் மீது போட முயலுவதும் அப்பட்டமாக தெரிகிறது. இது அடுத்த பொது தேர்தலுக்கு மக்கள் ஆதரவை பெறும் அரசியல் நாடகமே இன்றி வேறொன்றும் இல்லை என ராஜசேகரன் காட்டமாக கூறினார்.